மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் 45 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம். முருகன், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி வைத்து புதிய கட்டிடத்தில் இடம்பெற்றுள்ள ஆய்வகம், குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு, சிறிய அறுவை சிகிச்சை அரங்கம், செவிலியர் அறை, மருத்துவர் அறை, இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை, பொது அறுவை சிகிச்சை பிரிவு, பெண்கள் உள் நோயாளிகள் பிரிவு ஆகியவற்றை பார்வையிட்டனர். இதேபோல் குளித்தலை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் புதியதாக 40 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதையொட்டி குளித்தலை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், மாவட்ட அரசு தலைமை மருத்துவர் பூமிநாதன், நகர்மன்ற தலைவர் சகுந்தலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு 40 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்காக ஒப்புதலை வழங்கினார்கள். அந்த பணிகள் தொடங்கப்பட்டு இன்று முதலமைச்சருடைய திருக்கரங்களால் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை குளித்தலை இன்று முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1,09,000 சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்த குளித்தலை அரசு மருத்துவமனையில் 300 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு அரசு தலைமை மருத்துவமனையாக, மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இங்கு ஒரு நாளைக்கு 800 முதல் 1000 புறநோயாளிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த அடிப்படை வசதிகளை முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். ஏறத்தாழ 150 200 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த சிறப்பான ஒரு நிகழ்வை குளித்தலையை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கான ஒரு மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு முதலமைச்சருக்கு இந்த மருத்துவ கட்டிடங்களை வழங்கி இன்று தங்களுடைய பொற்கரங்களால் திறந்து வைத்திருக்கின்றார்கள். கூடுதலாக நிதிகள் தேவை என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆய்வுக்கு வந்த பொழுது மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டன. இப்பொழுது கூடுதலாக அதற்கு 2 கோடி ரூபாய் நிதிகள் கொடுக்கப்பட்டு அந்த பணிகளும் இதோடு சேர்த்து நிறைவு செய்ய இருக்கின்றார்கள். ஆகையால் இனி குளித்தலை என்பது நாம் திருச்சிக்கு செல்ல வேண்டிய, கரூருக்கு செல்ல வேண்டிய, மருத்துவத்துக்காக செல்ல வேண்டிய நிலையை மாற்றி குளித்தலையே ஒரு தரமான சிகிச்சை பெறக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வை முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். நம்ம குளித்தல 150 படுக்கை கொண்ட மருத்துவ பணியாளர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ பற்றாக்குறையான மருத்துவ பணியாளர்கள் தான் தேவையான பணியிடங்களை முழுவதுமாக தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து முதலமைச்சர்கள் நிரப்பி வருகின்றார்கள். குளித்தலைக்கும் அதே போல கரூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு, மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களை முழுமையாக முதலமைச்சர்கள் நிரப்புவார்கள். தொடர்ந்து இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் வழங்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி. அதனால இந்த குளித்தலை மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து நீங்க பார்த்தீங்க எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கட்டிடமாக, எந்த அளவிற்கு தரைத்தளம் மற்றும் 4 தளங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டிடமாக மருத்துவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இது குளித்தலை சட்டமன்ற தொகுதியில், குறிப்பாக குளித்தலை தொகுதியில் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த மருத்துவமனை அமைந்திருக்கின்றன. இதை வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கு குளித்தலை தொகுதி மக்கள் சார்பாகவும் கரூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை இந்த நேரத்தில் பணியோடு சமர்ப்பிக்கிறேன்.